இஷாரத் பூர்வாத் நியூ சிலபஸ்ல உள்ள கங்கா சிங் கதையோடைய सारांश பார்க்கலாம். लेखक परिचय गंगा सिंह नामक यह कहानी श्री सुदर्शन जी की कहानी है. गंगा सिंह பேருடைய இந்த கதை சுதர்ஷன் ஜி எழுதின கதை. आप प्रेमचंद की परंपरा के कहानीकार है. இவர் प्रेमचंद जी பரம்பரையில வந்த கதையாசிரியர். अपनी कहानियों में मानवता की खूबी चित्रण करना इनकी विशेषता है. தன்னுடைய கதைகளில் மனிதத்தன்மையை பற்றின நல்ல விஷயங்களை சொல்கிறது இவருடைய ஸ்பெஷல். ஆதர்ஷ்வாதி கஹானிக்கார் ஹை. இவர் கொள்கை நிறைந்த கதையாசிரியர். லேக் பரிச்சை மனுஷ்ய காம் கர்னா பசந்து கர்த்தா ஹை. மனிதர்கள் வேலை செய்யறதுக்கு விரும்புகிறாங்க. வகு பேக்கார் பைட் நெகி சக்தா. அவனால் சும்மா வேஸ்ட்டாக உட்கார முடியாது. வகு அப்னோங்கே பீச் ஜீனா சாக்தா ஹை. அவங்க தனக்கு பிடித்தவர்களுடைய கூட வாழ விரும்புகிறாங்க. சப்பு மனுஷக்கே ஜன்மஜாத் குன்ஹை. இது எல்லாமே மனிதனுடைய பிறவி குணம். இஸ் கஹானி மே இசிகா சித்திரன் ஹை. இந்த கதையில் இதை பற்றின விவரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. கங்கா சிங் சியால்கோட் நகர் மே ஏக் படா ஸ்கூல் தா. சியால்கோட் நகரில் ஒரு பெரிய ஸ்கூல் இருந்துச்சு. உஸ் ஸ்கூல் கா நாம் ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல் தா. அந்த ஸ்கூலோடைய பேர் ஸ்காட்ச் மிஷன். गंगा सिंह उस स्कूल का हेड चपरासी था. गंगा सिंह அந்த ஸ்கூலோடைய ஹெட் சப்பராசி இருந்தார். ஹெட் சப்பராசின்னா பியூனா இருந்தார். வகு பூடா ஹோ கயா தா. அவருக்கு வயசாயிடுச்சு. இஸ்லியே வகு ரிட்டையர் ஹோனா சாக்தா தா. இதனால் அவர் ரிட்டையர்ட் ஆக விரும்புகிறார். கங்கா சிங்குக்கு அர்ஜி. கங்கா சிங்கோடைய அப்ளிகேஷன். குலாம் மசீத் ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல் கே ஹெட் மாஸ்டர் தே. குலாம் மசீத் அப்படிங்கிறவர் ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக இருந்தார். கங்கா சிங் நே உன்சே கஹா கி மை பூடா ஹோ கயா ஹூம். கங்கா சிங் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வயசாயிடுச்சு. தக்கு கயா ஹூம், டயர்டாக இருக்கிறேன். முஜே சேவா நிவர்த்தி தீஜியே. எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுங்க. பென்ஷன் பி திலா தீஜியே. பென்ஷன் கூட வாங்கி கொடுங்க. மை ஹரித்வார் ஜாவுங்கா और वही रहूँगा. நான் ஹரித்வார் போவேன், அப்புறம் அங்கேயே இருப்பேன். हेडमास्टर ने कहा कि मैं इस संबंध में मिशन को पत्र लिखूंगा. हेडमास्टर சொல்றாரு, நான் இந்த விஷயத்தை பற்றி மிஷனுக்கோ பத்திரம் லிக்குங்க அப்படின்னா ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கங்கா சிங்க்கு குஷி. கங்கா சிங் ஹாப்பியாக இருக்கிறாரு. एक दिन हेडमास्टर ने गंगा सिंह को बुलाकर कहा कि ஒரு நாள் ஹெட்மாஸ்டர் கங்கா சிங்கை கூப்பிட்டு சொல்கிறாரு, மிஷன் தும்கோ சேவா சே நிவர்த்தி கர்னா சாகத்தா ஹை. மிஷன் ஹையர் அத்தாரிட்டி உங்களுக்கு சேவையிலேருந்து விடுதலை கொடுக்க விரும்புது. மிஷன் தும்கோ ஹர் மஹினே 15 रुपये का பென்ஷன் தேகா. மிஷன் உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் 15 rupees பென்ஷன் கொடுக்கும். यह सुनकर गंगा सिंह को बड़ी खुशी हुई. இதை கேட்டோடனே கங்கா சிங்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பார்ட்டி और தோஃபே. பார்ட்டியும் தோஃபேன்னா பரிசுகளும். கங்கா சிங்க்கு தோஃபே தேனா இந்துஜாம் தா. கங்கா சிங்க்கு தோஃபே பரிசுகள் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கங்கா சிங் நே தோஃபே மே சடி கடி கிராம்ஃபோன் और கங்கா சிங் தோஃபேல பரிசுகளாக சடினா ஸ்டிக்கு, கடினா கடிகாரம், கிராம்ஃபோன், பஜன் கா ரெக்கார்ட் சாகா. அப்புறம் சில பஜனைகளோடைய ரெக்கார்ட்லாம் வேணும்னு நினச்சாரு. மிஷன் நே கங்கா சிங்को பார்ட்டி தேனே கா பி பிரபந்த் கியா தா. மிஷன் கங்கா சிங்க்கு பார்ட்டி கொடுக்கறதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஹரித்வார் ஜானேக்கு இச்சா. ஹரித்வார் போகணுங்கிற ஆசை. अब गंगा सिंह हरिद्वार जाने के संबंध में सोचता रहा. இப்போ கங்கா சிங் ஹரித்வார் போகிறத பற்றி யோசிச்சுட்டே இருந்தார். வகு அப்பனே ஆப்சே கக்தா தாக்கி. அவர் தனக்குள்ளே சொல்லிட்டு இருந்தார், சுட்டி மில்தே ஹி மை ஹரித்வார் சலா ஜாவுங்கா. லீவு கிடைச்ச உடனே நான் ஹரித்வார் போயிடுவேன். ரோஜ் சுப கங்கா மே நகாவுங்கா. டெய்லி மார்னிங் கங்கையில் குளிப்பேன். பகவான் கா ஸ்மரன் கருங்கா. கடவுளை ஞாபகப்படுத்திப்பேன். சாது மகாத்மாவோங்கே தர்ஷன் கருங்கா. சாது மகாத்மா அவங்களுடைய தரிசனத்தெல்லாம் பார்ப்பேன். கபி ராமாயண் படுங்கா.
சம்டைம்ஸ் ராமாயண் படிப்பேன். கபி கிராம்ஃபோன் சலாக்கர் பஜன் சுனுங்கா. சம்டைம்ஸ் கிராமஃபோனை ஓட விட்டு பாட்டு கேட்பேன், பஜனைகள் கேட்பேன். दूसरों से ज्ञान और ध्यान के बारे में बात करूँगा. மற்றவங்க கிட்ட அடுத்தவங்கள்ட்ட தியானத்தை பற்றியும் அறிவை பற்றியும் விஷயங்களையும் பேசுவேன். ஷாம் கோ கங்கா கே கினாரே பைட்டூங்கா. ஈவினிங் கங்கை நதிக்கரையில் உட்காருவேன். ராத்து கோ பேஃபிக்ரி சே சோவுங்கா. நைட்டில் கவலை இல்லாமல் தூங்குவேன். ஹரிதுவார் புண்ணிய நகரிகை. ஹரித்வார் வந்து புண்ணியமான நகரம். ஜீவன் கே அந்திம் கால் மே வஹா ரஹ்னா சௌபாகிய கி பாத் கை. லைஃபோடைய கடைசி நேரங்களில் அங்கே இருக்கிறது அதிர்ஷ்டமான விஷயம். இஸ்லியே கங்கா சிங் ஹரித்வார் ஜானா சாக்தா தா. இதனால கங்கா சிங் ஹரித்வார் போக விரும்பினார். மண் பதலா அப்படின்னா மனம் மாறியது. ராம்தன் கோ நயா ஹெட் சப்ராசி பனாயா கயா. கங்கா சிங் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ராம்தன் அப்படிங்கிறவரை ஹெட் சப்பராசியாக மாற்றிட்டாங்க. தப்பு கங்கா சிங் கோ லகாக்கி உஸ்கா ராஜ்ய ஹாத் சே சூட் கயா கை. இப்போ கங்கா சிங்க்கு என்ன தோணுதுன்னா தன்னுடைய ராஜ்யம் வந்து தன்னுடைய கையை விட்டு போனதா தோணுது. பங்கி நே கங்கா சிங் சே கஹாக்கி பையா தும் பரதேசி பன்கயே ஹோ. பங்கி அப்படின்னா ஸ்வீப்பர், அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஸ்வீப்பர் சொல்கிறாரு, தும் பரதேசி பன்கயே ஹோ. நீங்கள் வந்து பரதேசி பன்கயே, பரதேசி ஆயிட்டீங்க. பரதேசி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சராக ஆயிட்டீங்க, இந்த ஸ்கூலுக்கு ஒரு புது மனிதராக ஆயிட்டீங்க. எகு சுன்கர் உசே லகாக்கி வஹு அப்னே ஹி ராஜ்யமே அஜ்னபி ஹோகயா. இதை கேட்டோடனே கங்கா சிங்க்கு தோணுது அவர் தன்னுடைய ராஜ்யத்திலேருந்து புதுசாக ஆயிட்டாரு, ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டாரு அப்படின்னு தோணுது. வகு ஹெட் மாஸ்டர் சே போலாக்கி. அவர் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, முஜே மாஃப் கீஜியே, என்ன மன்னிச்சிருங்க. மை எகு ஸ்கூல் சோடுக்கர் நகி ஆவுங்கா. நான் இந்த ஸ்கூலை விட்டுட்டு போக மாட்டேன். எகு ஸ்கூல் ஹி மேரா ஹரித்வார் ஹை. இந்த ஸ்கூல் தான் என்னுடைய ஹரித்வார். ஆப்பு லோகு ஹி சாது மகாத்மா ஹை. நீங்கள் எல்லாரும் தான் என்னுடைய சாது மகாத்மா. ஹெட் மாஸ்டர் ஜி நேபி மான்லியா. ஹெட் மாஸ்டரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. விசேஷ்தா சுதர்ஷன் ஜி கி யஹ் கஹானி அனுப்பம் கஹானி ஹை. சுதர்ஷன் ஜி சொன்ன இந்த கதை அனுப்பம், யுனிக்கான கதை. யஹ் கஹானி கீதா மே பத்தாயி கை கர்ம பாவனாவோं की நிச்சோடு கை. இந்த கதை கீதையில் சொல்லப்பட்ட கடமை உணர்வு பற்றின சாராம்சம். காம் கர்னே மே ஜோ குஷி கை வஹு ஆராம் கர்னே மே நகி கை. வேலை செய்யும்போது என்ன இன்பம் கிடைக்குதோ, ப்ளஷர் கிடைக்குதோ, அது ரெஸ்ட் எடுக்கும்போது கிடைக்கிறதில்ல. யஹி இஸ் கஹானிக்கா சந்தேஷ் கை. இதுதான் இந்த கதையோடைய இன்ஃபர்மேஷன்.